ஏங்க நான் ரவுடி அடித்த கதையை தானங்க கேட்டீங்க, போலீஸ் அடித்த கதையை கேட்டீங்களாங்க. இதை நீங்கள் பாராட்டுறன்றதுக்காக சொல்லலை, பொய் கதைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நெசமாகவே இது நடந்த கதை. உங்களுடைய ஒரு வீரத்துக்காக சொல்கிறேன், தைரியத்துக்காக சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. எங்கள் ஊரில் ஒரே ஒரு இப்போ நடந்த கதை இல்லை, இப்போனா இப்போ சமீபமாக நடந்துச்சுன்னு போய் சொல்லக்கூடாது. அது நடந்து மோடி தேர்தல் நடந்துச்சு பற்றியில் அந்த டயத்தில் நடந்தது. எனக்கு ஓட்டு வந்து எங்கள் ஊர்லேயே இருக்குது, கிராமத்துலேயே இருக்குது, இன்னும் மாற்றாமல் வச்சுருக்கேன். அதனால் ஓட்டு போடுறதுக்காக அங்கே மோடி தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்காக அங்கே போயிருந்தீங்க. போன இடத்துல பார்த்தா அஞ்சூர் பஞ்சாயத்து எங்கள் ஊரில் தான் ஓட்டு போடணுமா. அஞ்சூர் பஞ்சாயத்து வந்து எங்கள் ஊரில் ஓட்டு போட்டால் எம்புட்டு பேர் ஓட்டுக்கு நிற்கிறது, வரிசையில் நிற்கிறவத்துங்க. காலையில் அதிகாலையிலேருந்தே பார்த்துக்கோங்க. நாங்கள் போனதே 10 மணி. 10 மணிக்கு வரிசையில் நின்றா கிருகிருன்னு அப்பப்போ மயக்க வருதுன்னு போய் மரத்தடியில் உட்காந்தா யாராவது உள்ளே ஊட சொல்லிடுறான். சரி போட்டும்ட்டு ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டான்ட்டு ஓட்டு போடுறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் நான் தான் அடுத்து போகணும், அதுக்குள்ளே ஓட்டு புத்த மூடிட்டாங்க. என்னென்னா பசிக்கு சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுத்தேன் ஓட்டு புத்துன்ட்டேன். சரி இதனடா குடும்பம், நம்மளும் போய் சாப்பிட்டு வந்துடும், வீட்டுக்கு போய் சாப்பிட போனா சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே வரிசையில் மறுபடியும் எல்லாம் கட்டி வரிசையில் நின்ட்டாங்க. இதில் எப்படி நின்று எண்ணியாரம் ஓட்டை போட்டு எண்ணியாரம் வீட்டுக்கு போகிறது, பிள்ளை விட்டியெல்லாம் பள்ளிக்கூடம் விட்டு வந்துருமே, என்ன செய்யறதுன்னு நான் போய் ஊட போயிட்டேங்க. ஊட போனதுக்கு அங்கே இருக்கிற போலீஸ்காரரு லத்தியை வச்சு ஒரே தள்ளு பார்த்துக்கோங்க. பொம்பளையில் போகிறோம் ஒரே தள்ளு நான் கீழே விடுக்க பார்த்துட்டேன். எனக்குடா ஆத்திரமா போயிடுச்சு, லத்தியை வச்சுக்கிட்டு தள்ளிட்டேனப்பா நம்மளன்ட்டு. நான் அந்த போலீஸ்காரரை ஒரே அப்படியே பிடிச்சி வேகமாக தள்ளிவிட்டேங்க. என்னென்னு தெரியல, அவர் தான் வீக்காக இருந்தாரா இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியல, புதக்கணும் போய் போலீஸ் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரே கலவரமாயிடுச்சு. கலவரமாயி இங்கே வருமா போலீஸ் இதில் தப்பு, உடனே மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ட்டு. அப்படியே கலவரமாயிடுச்சு பார்த்துக்குங்க. அதை கேமராவில் வந்துட்டு பறக்கும் படம் வந்துருச்சு. பறக்கும் படம் வந்து என்ன பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இங்கே வருங்க. போலீஸு பொம்பளை போலீஸு எங்களை வரிசையில் நிப்பாட்டுறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் பொம்பளை போலீஸை உட்கார வச்சுக்கிட்டு இவர் வந்து எங்களை பூரா தள்ளிட்டாருங்க. நாங்கள் கீழே வந்து பல்லு படவை வச்சுட்டா ஓட்டு படம் வந்தது எங்கன்னா செத்துச்சுன்னா பெருத்தம்மா என்ன நிற்கிறேன், யாரோ ஒருத்தர் நிற்கிறதுக்கு ஓட்டு படம் வந்தவங்களுக்கு பல்லு படவையெல்லாம் போய் மண்டை உடச்சு போக முடியுமாங்க. அதுக்கு தான் நான் அவரை பிடிச்சி தள்ளினேன் அப்படின்னு நான் பேசினேன். கேமராவோட போட்டு பாரு அப்படின்னு போட்டு பார்த்துட்டு போலீஸ் மேலே தான் தப்பு, நீ எதுக்கு போய் பொம்பளை இவங்களை கவனிக்கிறதுக்கு பொம்பளை போலீஸ் லேடிஸ் போலீஸ் இருக்குல்ல, நீ எதுக்கு பொம்பளை மேலே கையை வச்சா, அது தப்பு, அதனால முதல்ல நீ மன்னிப்பு கேள் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொன்னார். உடனே போலீஸே என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டு இப்படி கவுந்து உட்காந்துக்கிட்டார் அந்த போலீஸ். நான் போயிட்டு ஏன் மேலே இந்த தப்பு போலீஸுக்காரில்ல நம்மளுக்காக இது பண்ண வந்திருக்காரு, அவரை போய் தள்ளுனது தப்புன்னு சொல்லிட்டு நானும் மன்னிப்பு கேட்டு வந்துட்டேங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டுக்காரு எங்கே போனாலும் பிரச்சனையும் பிரபலத்தையும் உண்டாக்கிட்டு வர, நீ ஓட்டு போட்டதே போதும், இனிமேல் அந்த ஊருக்கு ஓட்டு போடக்கூட நீ போகக்கூடாது அப்படின்டா. இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்டா, எங்கனையுமே பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். என்ன இருக்குது, பெரிய ஆஃபீஸராக இருக்காக யாராக இருக்காக, நம்ம மேலே தப்பு இல்லைண்டா, நம்ம கரெக்டாக எதுலையும் செயல்படணும்னு சொல்ல வரேன். என்ன சொல்கிறீங்க, பாராட்டுக்காக சொல்ல வரல, உண்மையிலேயே இது நடந்தது, இப்போ நடக்கலை, மோடி தேர்தல் அப்போ நடந்தது. ஞாபகம் பண்ணி உங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நடந்த